மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். பூகோள அரசியல் நிலவரங்களின் போக்கு எவ்வாறு சடுதியாக திசை மாறும் ஒரு சாத்தியப்பாடுகளை கொண்டிருக்கிறதோ அதுபோலவே உள்ளூரிலும் வானிலையின் போக்கு முதலில் எதிர்வு கூறப்படுவது போல நடக்காமல் திசை மாறும் என்பது தற்போதைய இலங்கையின் காற்றழுத்த தாழ்வு நிலைக்கும் பொருந்திக் கொள்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்றிரவு ஹம்பாந்தோட்டைக்கும் கல்முனைக்கும் இடையே கரையை கடக்கும் என சொல்லப்பட்ட நிலையில் அது தனது பாதையை மாற்றி இன்று நண்பகலில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் கரை கடந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரமடையாமல் பலவீனமடைந்தமை ஆரம்பத்தில் எதிர்வு கூறப்பட்டது போல இந்த நாட்களில் மொத்தமாக 550 மில்லிமீட்டர் போன்ற கனதியான மழைப்பொழிவை உருவாக்கி கொள்ளாதமை ஒரு ஆறுதலான விடயமாக இருந்தது. ஆனால் இவ்வாறான முன்னெச்சரிக்கைகள் காரணமாக அந்த முன்னெச்சரிக்கைகள் நடக்காமல் போனமைக்காக சமூக ஊடக பரப்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிரதிபராஜா குறித்து சில குறைகூறல்கள் அதிகமாக முன்வைக்கப்படுவதையும் நோக்க முடிந்தாலும் அவர் அச்சமூட்டும் வகையில் முன்னறிவிப்புகளை விடுத்ததாக எந்த வகையிலும் குறைகளை சொல்லிக்கொள்ள முடியாது. அவருக்கு கிட்டிய வளங்களின் அடிப்படையிலான ஒரு முன்னெச்சரிக்கையை தான் அவர் எதிர்கூறியிருந்தார். இதற்கும் அப்பால் பருவநிலை மாற்றங்களின் தீவிர கோளாற்று நிலை இவ்வாறாக சில மாற்றங்களை உருவாக்குவது உலக நாடுகளிலும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம்தான். இலங்கை தீவை பொறுத்தவரை இன்று வரை அதிநவீன வானிலை முன்னறிவிப்பு அமைப்புகள் எதுவும் அந்த நாட்டில் இல்லை. தற்போது அங்குள்ள வானிலை முன்னெச்சரிப்பு அமைப்புகள் கூட பழைய அமைப்புகள் என்பது ஒரு கசப்பான யதார்த்தமான விடயம். இதனால் இவ்வாறான பழைய முறையில் கிட்டக்கூடிய முன்னறிவிப்புகளை பெற்று இயலுமானவரை தமது சமூகத்துக்கு அதனை யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையிலிருந்து பேராசிரியர் வழங்குவது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் வடக்கிலிருந்து வானிலையில் துல்லியமான முன்னறிவிப்புகள் இனிவரும் காலத்தில் தேவையானால் அது இலங்கையின் பலவீனமான முன்னறிவிப்பு அமைப்புகள் மேம்படுத்தப்படுவதன் அடிப்படையில் தான் வந்து கொள்ள முடியுமே தவிர தனியாக இதனை செய்து கொள்ள முடியாது. நாலாபுரமும் கடலால் சூழப்பட்ட இலங்கை தீவுக்கு இனிவரும் காலத்துக்கான பருவநிலை நெருக்கடி தீவிரமாக மாறும் என்பது எதிர்வு கூறப்படுகிறது. அதற்கு ஆதாரமாகத்தான் அண்மைய தித்வா சூறாவளியும் ஒரு படிப்பினையை வழங்கிவிட்டதால் இனிவரும் காலத்துக்கு இலங்கை தீவிலிருந்தும் வானிலை முன்னெச்சரிக்கைகள் துல்லியமாக தேவைப்படுகின்றன என்பது யதார்த்தமான ஒரு விடயம். இதனால் இலங்கையிலிருந்து இனிமேல் துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகள் பெற வேண்டுமானால் செயற்கைக்கோள் தரவுகள் துல்லியமாக பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டுமானால் அதன் அடிப்படையில் வானிலை முன்னறிவிப்புகள் வெளியிடப்பட வேண்டுமானால் ஆக குறைந்தது இலங்கைக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் எனப்படும் அதிவலு கொண்ட கணினியாவது இந்த வானிலை முன்னெச்சரிக்கைகளுக்கு தேவைப்படுகின்றது என்பது மாற்ற முடியாத ஒரு உண்மை. ஒரு காலத்தில் சூறாவளிகளால் தொடர்ந்தும் பேரழிவுக்கு ஆளான பங்களாதேஷ் எவ்வாறு இந்த விடயத்தில் ஆக குறைந்தது ஒரு குறைந்த மட்ட தொழில்நுட்ப நிலையை உருவாக்கியதோ அதேபோல இலங்கையும் தனது வானிலை முன்னெச்சரிக்கை வலையமைப்பை நவீனமயப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி புயல்கள் மற்றும் பூகங்களை எதிர்கொள்ளும் ஜப்பானில் இருப்பது போலவோ அல்லது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தில் இருப்பது போலவோ இல்லையென்றால் உலகில் மொத்தமாக 171 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை தன்னகத்தை கொண்டுள்ள அமெரிக்காவில் இருப்பது போல பல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்கள் இல்லாவிட்டாலும் இலங்கைக்கு ஆக குறைந்தது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த வானிலை முன்னெச்சரிக்கைகளுக்கு தேவைப்படுவது நிதர்சனமான ஒரு விடயம். இவ்வாறாக வானிலை முன் அறிவிப்புகளுக்குரிய தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படும் வரை இப்போது இருப்பதை கொண்டு வழங்கப்படும் தரவுகளால் இவ்வாறான சில மாறுபாடான நிலைமைகள் வரும் என்பதால் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் நாகமுத்து பிரதிரவஜா போன்றவர்கள் மீது குறை கூறுவது அவசியமற்ற ஒரு விடயம். இலங்கையை பொறுத்தவரை 2035 ஆண்டுக்குள் இந்த விடயத்தை முன்னேற்ற பார்க்க அது திட்டமிடுகின்றது.
ஆனால் அதற்கு முதலில் வடக்கிலிருந்து அல்லது கிழக்கிலிருந்து, குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகள் தேவைப்பட்டால் அதன் துறைசார் தொழில்நுட்பமும் பணம் செலவழிக்கப்பட்டு நவீனமயப்பட வேண்டும் என்பது யதார்த்தமான விடயம். இதனை புலம்பெயர் தமிழ் சமூகமாகட்டும், இல்லையென்றால் முகநூல்களில் இவ்வாறான எதிர்வு கூறல்கள் பிழைத்து போய்விட்டதற்காக பிரதீபராஜாவை குறை சொல்லும் தரப்புகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். இலங்கை தீவின் காலநிலை சவால்கள் அதிகரிக்க அந்த தீவில் பாதாள உலகக்காரர்களின் கைவரிசைகளும் சட்டவிரோத துப்பாக்கிகளால் இழுக்கப்படும் துப்பாக்கி வேட்டுகளும் தனிவடையாமல் மேலும் அதிகரித்தே செல்கின்றது. இதற்குரிய புதிய ஆதாரமாக கொழும்பு தெஹிவளையில் உள்ள மெரைன் டிரைவ் என்ற உணவு விடுதியின் உரிமையாளர் நேற்று மாலை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த உணவு விடுதிக்கு முன்னால் மது அருந்தி கொண்டிருந்த ஒருவர் அவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது. இந்த தாக்குதலுக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை எனவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. வெளியிலிருந்து இலங்கை தீவை ஆட்டிவிக்கும் பாதாள உலக முகங்களில் ஒரு முகமாக இருக்கக்கூடிய ரஞ்சித் என்ற ரஞ்சித் குமாரா துபாயிலிருந்து இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வந்த பின்னணியில்தான் தெஹிவளையில் இந்த கொலை நடந்தது. முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரை போட்டு தள்ளிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த இந்த அண்டர்வேல்ட் ரஞ்சி துபாய்க்கு தப்பிச் சென்று அங்கு தனது மாபியா பணத்தை கொண்டு துபாயில் வழங்கப்படும் 10 வருட கோல்டன் விசாவையும் பெற்று வாழ்ந்த நிலையில் துபாயிலிருந்து இத்தாலிக்கு தப்ப முயன்ற போதுதான் அவர் பிடிபட்டிருக்கின்றார். இந்த பின்னணியில்தான் இலங்கையில் சட்டவிரோத துப்பாக்கிகளால் எழுப்பப்படும் வேட்டுகளும் தொடர்கின்றன. இதற்கிடையே தனக்கு ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா படைத்துறையால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று எவ்வாறு ஸ்ரீலங்காவின் பிரபல பாதாள முகமான மாகந்துரதே மதுஷ் கும்பலுக்கு சென்றது என்பது குறித்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா சிஐடியினருக்கு துல்லியமான பதில்களை வழங்கி கொண்டாரோ இல்லையோ இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா நேற்று பிணையில் வெளியே வந்திருக்கின்றார். கடந்த டிசம்பர் 26 ஸ்ரீலங்கா சிஐடியினரால் உள்ளே தூக்கி போடப்பட்ட டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நேற்று வரை தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்ட நிலையில் கடந்த டிசம்பர் 30 அவர் மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நாட்களில் அவர் மீதான விசாரணைகளின் போது அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி, அதாவது இராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று எப்படி பாதாள உலகுக்கு சென்றது என்பது குறித்து சிஐடியினர் எவ்வளவு துல்லியமான தகவல்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பது இதுவரை துல்லியமாக தெரியவில்லை. ஒரு துப்பாக்கி அல்ல, ஸ்ரீலங்கா படைத்துறையால் டக்ளஸ் தேவானந்தாக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் குறித்து சிஐடி தமது விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் மொத்தமாக 19 ஆயுதங்கள் அவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் அவற்றில் எத்தனை மீண்டும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பிடம் கையளிக்கப்பட்டன, எத்தனை மிஸ்ஸிங் ஆகி கொண்டன, அதாவது காணாமல் போயின என்ற விடயங்கள் துல்லியமாக தெரியாத நிலையில் 2 நெருங்கிய உறவினர்களின் தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் பிணை வழங்கப்பட்டு டக்ளஸ் தேவானந்தா நேற்று வெளியே வந்தார். அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையை நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. இனிமேல் அவர் மீதான வழக்கு மார்ச் மாதம் 27 எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிஐடியினர் தமது கரங்களில் உள்ள ஆதாரங்கள் மூலம் எதிர்வரும் மார்ச் 27 அன்று டக்ளஸின் துப்பாக்கி எவ்வாறு மாகந்துரே மதுஷ் கும்பலுக்கு சென்றது என்பது குறித்து நீதிமன்றத்துக்கு சில விடயங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதும் நியதியாகின்றது. இந்த நிலை நேற்று புனேயில் வந்த டக்ளஸ் தேவானந்தா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு மறக்காமல் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அவர் கைது செய்யப்பட்டதும் அவரது ஆதரவாளர்களும் இபிடிபியின் சகவாடிகளும் ஆட்சி தரப்பின் மீது விமர்சனங்களை வெளியிட்ட நிலையில் டக்ளஸ் நேற்று அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தெரிவித்த நன்றி உண்மையான நன்றியா அல்லது எள்ளலான நன்றியா என்பது தெரிய வரவில்லை. உண்மையாக அவர் அனுரகுமாரவுக்கு நன்றியை தெரிவித்திருந்தால் இலங்கை நீதித்துறை சுயாதீனமாக செயற்பட்டுத்தான் டக்ளஸுக்குரிய பிணையை வழங்கியதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படக்கூடும். ஏனென்றால் உண்மையில் ஸ்ரீலங்காவின் சுயாதீன நீதித்துறை இந்த பிணையை வழங்கியிருந்தால் அனுரவுக்கு ஏன் டக்ளஸ் தேவானந்தா நன்றியை தெரிவிக்க வேண்டும்? ஆகையால் இந்த நன்றியின் பின்னால் ஏதோ ஒரு வகையில் அனுரவின் தலையீட்டிடம்தான் இந்த பிணை வழங்கப்பட்டதான ஒரு அர்த்தப்படுத்தல் எழக்கூடிய சாத்தியப்பாடுகளும் உள்ளன. தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக தனது ஆதரவாளர்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் தன்னால் உணர்ந்து கொள்ள முடிவதாக நேற்று பிணை விடுதலைக்கு பின்னர் அறிக்கையிட்ட டக்ளஸ் தேவானந்தா தனது அரசியல் பயணம்
தொடரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் டக்ளஸ் தேவானந்தாக்கு உள்ளூரில் பிணை கட்டிக் கொண்டாலும் பிரித்தானியாவிலிருந்து எதிர்வரும் வாரங்களில் அவருக்கு தடை விதிக்கப்படும் என தெரிகின்றது. அவருக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் தளபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கமால் குணரட்னாவுக்கும் தடை விதிப்பு வரும் என்பதாகவே பிரித்தானிய செய்திகள் சொல்லிக் கொள்கின்றன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைத்தளபதியான கமால் குணரட்னாவுக்கு இந்த தடை பிரித்தானியாவிலிருந்து வரலாம் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் ஸ்ரீலங்கா இந்த வாரம் தனது பயங்கரவாத தடை பட்டியலை வர்த்தமானப்படுத்தியுள்ளது. இந்த புதிய பட்டியலில் வழமை போல விடுதலை புலிகள் அமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் புலம்பெயர் அமைப்புகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. TRO எனப்படும் தமிழர் புனர்வாழ்வு கழகம், நாடு கடந்த தமிழ் அரசாங்கம், புலம்பெயர் நாடுகளில் உள்ள TCC எனப்படும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களின் கிளைகள், உலக தமிழர் இயக்கம், உலக தமிழர் நிவாரண நிதியம் உட்பட்ட பல தமிழ் டயஸ்போரா அமைப்புகள் இந்த வர்த்தமானியில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 206 தனிநபர்களின் பெயர்களும் புதிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த தனிநபர்களின் பெயர் பட்டியலை நோக்கும்போது புலம்பெயர் தமிழர்கள் அறிந்த பல முக்கியமான முகங்களின் பெயர்களும் உள்ளன. உதாரணமாக அமெரிக்காவிலிருந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை இயக்கும் உருத்திரகுமாரன், ஐரோப்பாவிலிருந்து நெடியவன், அப்துல்லா, சாம்ராஜ் போன்றவர்களின் பெயர்களும் இந்த புதிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் உள்ள தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான நிதி ஆதாரங்கள் இல்லையென்றால் சொத்துக்கள் இலங்கையில் இருந்தால் அவற்றை உடனடியாக முடக்குமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வர்த்தமானி கூறிக்கொள்கிறது. இந்த பட்டியலில் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் இலங்கையில் உள்ள செலான் வங்கி கணக்கும் குறிப்பிடப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்காவின் மினியாபோலிஸ் பகுதியில் கடந்த புதன்கிழமை 37 வயதான ரெனிகுட் என்ற பெண்ணை அமெரிக்காவின் மத்திய குடியேற்றத்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றமை உட்பட்ட 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவின் நகரங்களில் வெடித்துள்ளன. வார இறுதி நாட்களான இன்று நாளையும் போராட்டங்கள் நாடு அளவிய ரீதியில் தீவிரமடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றன. குடியேற்றத்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக கூட்டாட்சி முகவரால் அந்த சம்பவம் இடம்பெற்ற வேளை எடுக்கப்பட்ட ஒரு காணொளியை நேற்று வெள்ளை மாளிகை வெளியிட்டு இந்த சம்பவத்தை, அதாவது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தையும் இந்த பெண் கொல்லப்பட்ட விடயத்தையும் நியாயப்படுத்த முனைந்தது. 47 செகண்ட்கள் கொண்ட இந்த காணொளியில் மத்திய குடியேற்ற மற்றும் சுங்க நடைமுறை அதிகாரி ஒருவர் குறித்த பெண்ணை அவர் 3 முறை சுடுவதற்கு முன்னர் கொல்லப்பட்ட பெண் பேசிய இறுதி வார்த்தைகளும் இந்த காணொளியில் தெரிகின்றன. குறித்த பெண் அதிகாரிகளின் கட்டளைக்கு செவிசாய்க்காமல் தனது வாகனத்தை இயக்க முனைந்த பின்னர் துப்பாக்கிச் சூடுகள் ஒலிக்கின்றன. இந்த பெண் தனது வாகனத்தை வேண்டுமென்றே ஆயுதமாக பயன்படுத்தியதாகவும் அந்த வாகனத்தால் அதிகாரிகளை அச்சுறுத்த முயன்றதாகவும் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் JD வான்ஸ் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டுடன் தான் அவரே இந்த காணொளியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த காணொளியில் குறித்த பெண் வேண்டுமென்றே குறிவைக்கப்பட்டமைக்குரிய ஆதாரங்கள் தெரிவதாக கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் மினசோட்டாவின் சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த சம்பவம் குறித்து ஒரு சுயாதீனமான குற்றவியல் விசாரணை ஆரம்பிப்பதாக அறிவித்துள்ளது. ஆனால் மத்திய அரசிடமிருந்து இந்த விசாரணைக்கு எதிர்ப்புகள் வந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக சாட்சியங்கள் அணுகப்படுவதை FBI எனப்படும் மத்திய புலனாய்வு முகமை தடுப்பதாகவும் புதிய குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. இதேவேளை அமெரிக்கா கிரீன்லாந்தை சொந்தமாக்க வேண்டும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவிப்பது சர்ச்சைகளை உருவாக்கி வருகின்றது. ரஷ்யாவும் சீனாவும் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதை தடுக்க அமெரிக்கா அதனை கையகப்படுத்த வேண்டும் என நேற்றும் குறிப்பிட்ட ட்ரம்ப், கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது ஒன்றில் எளிதான வழியில் இடம்பெறும், இல்லையென்றால் கடினமான வழியில் இடம்பெறும் என்றும் சொல்லியிருக்கிறார். டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை பணம் கொடுத்து வாங்குவது குறித்து அமெரிக்கா ஏற்கனவே பரிசீலனைகளை செய்த நிலையில் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என டென்மார்க் கராராக கூறிவிட்ட நிலையில் இப்போது டென்மார்க்கை அச்சப்படுத்தும் வகையில் கிரீன்லாந்தை எளிதான வழியில் அல்லது கடினமான வழியில் கையகப்படுத்த போவதாக ட்ரம்ப் மீண்டும் சொல்லியிருக்கின்றார். கிரீன்லாந்தின் வடமேற்கு முனையில் உள்ள ஒரு தளத்தில் அமெரிக்கா ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட துருப்புக்களை நிரந்தரமாக நிறுத்தி வைத்துள்ளது. டென்மார்க்குடனான அமெரிக்காவின் தற்போதைய ஒப்பந்தங்களின் கீழ் அமெரிக்கா விரும்பிக் கொள்ளும் அளவுக்கு கிரீன்லாந்தில் அது துருப்புக்களை நிலைநிறுத்த முடியும் என்றாலும் பாதுகாப்பு காரணங்களுக்கு அப்பால் கிரீன்லாந்தில் உள்ள கனிம வளங்களை கைப்பற்றுவதற்காகத்தான் தற்போது அமெரிக்கா கிரீன்லாந்தை கையகப்படுத்த முனைவதாக தெரிகிறது. தற்போது பருவநிலை மாற்றங்களால் கிரீன்லாந்தில் பனி உருகி வருவதால்
அந்த பனிக்கு கீழ் இதுவரை வெளியே தெரியாத தரைக்கு கீழ் அரிய தாதுக்கள், யுரேனியம் மற்றும் இரும்பு உட்பட பல கனிமங்கள் இருப்பதால் அமெரிக்கா பொருளாதார ரீதியில் தான் கிரீன்லாந்தை குறிவைப்பதான விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.